பப்ளிசிட்டி டிசைன் எவ்வளவு முக்கியமானது? ஃபர்ஸ்ட் ஆன் போர்ட் ஆகி லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் அண்ட் ரிலீஸ் 25th day 50th டேன்னு சொல்லி கடைசியாக அந்த 100வது நாள் விழாவில் கொடுக்க போகிற அந்த மொமெண்ட்டோ வரைக்கும் எங்களோட இது இருக்குது. ஐயா கையால் வாங்கிறது வந்து ஒரு கனவு மாதிரி இருக்குது, நம்பவே முடியல. இவரோட ஸ்கெச்சஸ் நான் பொக்கிஷமாக இன்னும் வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். இவரோட வாட்டர் கலர்லாம் வந்து அப்படி இருக்கும். வேட்டையனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து அது மாதிரி ஒரு வாட்டர் கலரில் வரணும்னு சொல்லி 2 மாதம் அதை ஒர்க் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லுக் கொண்டு வந்தோம். ஏஐ வந்ததுக்கப்புறம் தடியெடுத்தவெல்லாம் தண்டல்கார் மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026, powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothys, Englodia print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. நான் எப்படி இங்க வந்தேன்? ஒண்ணுமில்லமா, உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. உனக்கு மெமரி இஷ்யூஸ் இருக்கு. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த விருது. இந்த விருதை வழங்குவதற்கு ஒரு மணிமணியான மனிதரை இந்த மேடை தாங்கிக் கொள்ள காத்திருக்கிறது. அன்பு நிறைந்த வேண்டுகோளோடு திரு மணியம் செல்வம் அவர்களை வருக வருக என அழைக்கிறேன். Touring Talkies present Frame and Fame Awards 2026. Best Publicity Design Gopi Prasanna for Thug Life. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி டிசைன் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நீங்க சொன்னா இன்னுமே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நன்றி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். அதாவது ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஒன்லைனை வந்து பவுண்டட் புக்கை ஸ்கிரிப்டாக வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை முதல் பக்கத்தில் லோகோவோட சேர்த்து எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லி அவரோட டைரக்டரோட பேரை போட்டு கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிக்குது எங்களோட ஒர்க். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் அண்ட் ரிலீஸ் 25th day 50th டேன்னு சொல்லி கடைசியாக அந்த 100வது நாள் விழாவில் கொடுக்க போகிற அந்த மொமெண்ட்டோ வரைக்கும் எங்களோட இது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆன் போர்ட் ஆகி லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அண்ட் இது நிறைய விழாக்களில் வந்து இதுக்கான அவார்ட் கேட்டகிரி கிடையாது. முதல்ல இந்த கேட்டகிரி இதில் இன்க்ளூட் பண்ணதுக்கு பெரிய நன்றி. இது எல்லா பப்ளிசிட்டி டிசைனருக்கும் சேர்த்து நான் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். டூரின் டாக்கீஸ் அண்ட் டீம் எல்லாருக்கும் மொத்தமாகவும் எனக்கு நன்றி. அண்ட் ஐயா கையால் வாங்கிறது வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி. இது கனவு மாதிரி இருக்குது, நம்பவே முடியல. இவரோட ஸ்கெச்சஸ் வந்து நான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் என்னோடய கெரியரை ஆரம்பித்தேன் 99. அண்ட் இவரோட ஸ்கெச்சஸ் நான் பொக்கிஷமாக இன்னும் வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். இவரோட வாட்டர் கலர்லாம் வந்து அப்படி இருக்கும், ரொம்ப நெகிழ்வாக இருக்குது, வார்த்தை இல்லை. நன்றி நன்றி சார். மணியம் செல்வம் சார், அவர் வந்ததுலேருந்து நீங்கள் அவர் மேலே பொழிந்த அன்பு மலையில் நாங்களும் கொஞ்சம் சாரல் நனைஞ்சோம். அவ்வளோ குளுமையாக இருந்தது. என்ன சொன்னீங்க அப்படி? அதாவது ஒரு கலைஞனுக்கு எல்லாத்தையும் ரசிக்க தெரியணும், முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படைப்பாளி மாத்திரம் இல்லை, அவங்க பண்ணுறவங்க இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு அன்பு வருது. அதுவும் நம்மளை சார்ந்த ஒரு தொழில் ப்ரொஃபஷனலே இருக்கிறதுனால ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அந்த டிசைனில். ஏன்னா
டிசைனிங் அப்படின்றது இப்போ நாங்கள் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்கு ஒரு கதைக்கு படம் போடுறது அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டு. அதுக்கும் அதில் வந்து சரித்திரம், சமூகம் அப்படின்ற பிரிவுகள்லாம் இருக்கும். அதே மாதிரி படத்துக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது முதல்ல நான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சினி ஃபீல்டில். யூகி சேது சார் வந்து ஒரு மாதங்கள் எழுதுன்றதுக்காக முன்னாடி ஏதோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் போது அவர் பண்ணணும் அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு பாரதி ராஜா சாரோட தொடர் கதைக்கு நான் படம் போட்டேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு பப்ளிசிட்டி டிசைனிங்க்கு வேணும்னு சொல்லிட்டு நாடோடி தண்டலுக்காக கேட்டிருந்தார். அப்போ லக்ஷ்மணன் சார் தான் பிஆர்ஓ இதாக இருந்தார். அப்போ அந்த டைமில் தான் முதல்ல பார்த்துருக்கேன், அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் என்னென்னா அந்த பீரியட்லலாம் இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வந்தாச்சு. இப்போ நான்லாம் ஒர்க் பண்ணும்போது டெக்னாலஜி கிடையாது. டெக்னாலஜி வந்து ஸ்டில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணோம், லேஅவுட்டை பிளான் பண்ணோம். அப்புறம் கதையோட அமைப்பு பாரதி ராஜா சார் வந்து ஹோட்டலில் இவர் ஆர்ட் டைரக்டரோட ஃபுல் ஸ்டோரி சொன்னார் நாடோடி தண்டல். அந்த ஃபுல் ஸ்டோரி சொல்லி அப்போ சொன்னேன், நான் பப்ளிசிட்டிக்கு சூட்டபிள் கிடையாது, என்னை ஸ்டில் வச்சு இல்லை சார் நீங்கள் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்றத என்கிட்ட சொல்லியிருந்தார். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போது வாட்டர் கலராகவே எல்லாமே பண்ணியிருந்தேன். அதுக்கு முதல் பப்ளிசிட்டி இன்றைக்கும் எனக்கு நானும் இருக்குது. தம்பி சொல்கிற மாதிரி அந்த இல்லஸ்ட்ரேஷன்லேயே வெறும் லைன் ட்ராயிங் பென் ஒர்க் இப்போ இதுலேயே தினத்தந்திக்கு ஃபுல் ஆடு இன்று பூஜைக்கு தொடங்குற அன்றைக்கி ஃபுல் பேஜ் இதில் வந்து அந்த பப்ளிசிட்டி நாடோடி தண்டல் அந்த ஓல்டு இது போட்டு அதெல்லாம் இது போட்ட கார்த்திக் தான் அது ஹீரோ. அதை மாத்திரம் ஒரு லித்தில் மாதிரி ஒரு எடுத்து அப்போல்லாம் டெக்னிக்கல் இதெல்லாம் ரொம்ப செப்பரேட்டாக பண்ணுறது. இப்படியெல்லாம் அது வரை போச்சு. அதை விளம்பரம் யுக சேது சார் பார்த்துட்டு, சார் நான் தானே பண்ணணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்கள் முன்னாடி யாருக்கோ பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சொன்னேன். ஏன்னா அந்த ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. பட் இல்லஸ்ட்ரேஷன் ஃபீல்டுனால கொஞ்சம் லிமிட்டாக நான் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. படங்களுக்கு அவருடைய படத்துக்கெலாம் டைட்டில் சாங்க்கு டைட்டில்லாம் எழுதியிருக்கேன். அது மாதிரி பல ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸாக இருக்கும்போது அவர் பண்ணுறோட ஒர்க் வந்து என்னை ஈர்த்திருக்கு. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அழைப்பை ஏற்று வந்து நன்றி சார். கோபி பிரசன்னா சார், உங்களுக்கு பெரிய வாழ்த்து. நீங்கள் யாருடைய படைப்புகளை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னீங்களோ அவர் மனதில் உங்கள் படைப்புகள் ஃப்ரேம் ஆகிருக்கு. இதை விட ஒரு கலைஞனுக்கு பெரிய பாராட்டு எதுவும் இல்லை. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஏஐ வந்ததுக்கப்புறம் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார் மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி அவங்களோட டைமில் வந்து மேனுவலாக பண்ணி பார்த்ததோட இன்ஸ்பிரேஷன் தான் இன்றைக்கி கடைசி இதாக ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் வேட்டையனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து அது மாதிரி ஒரு வாட்டர் கலரில் வரணும்னு சொல்லி மேனுவலாக அந்த வாட்டர் கலர் பெயிண்டிங் ராஜ்குமார் சபதி அவரோட வச்சு ஒரு 2 மாதம் அதை ஒர்க் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லுக் கொண்டு வந்தோம். அண்ட் அதுக்கு முக்கியமாக அந்த விதை இட்டது சார் மாதிரி ஆட்கள். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இருக்கிறப்போ இன்னும் எத்தனை ஏஐ வந்தாலும் அதுக்கு ஈடுகட்ட முடியாது. நன்றி சார். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆகலாம், நான் வித்தை தெரிஞ்சவன் தான் வித்வான் ஆக முடியும். அப்படி 2 மேதைகளை ஒரே நேரத்தில் இந்த மேடை பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். இந்த விருது மதராசி படம் கண்டிப்பாக கெவின் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீக்வன்ஸுக்காக, அதுவும் வில்லன் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது தியேட்டரே எரப்ட் ஆச்சு தெரியுமா. நீங்கள் ரொம்ப ரசித்த ஸ்டைலிஷ் ஹீரோ ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுவார் அப்படின்னா யார்? ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். நீங்க அடுத்து இவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா யாரு? என்ன ப்ரொடியூசர்ட்ட கேட்குறீங்க? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.